உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ்க்காகவும் நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன். ஏனென்றால் கடந்த சில வாரங்களாக இந்த கொலோசையருக்கு எழுதின நிருபத்தை படிப்பதற்காக நான் முதல்ல உட்கார்ந்து ஆயத்தம் செய்யும்போது அந்த நிருபத்தில் உள்ள வரிகள், வார்த்தைகள், அந்த சத்தியங்கள் எனக்கு மிகவும் ஆவலாக இருந்தது. ஒவ்வொரு சமயமும் அதை படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படிக்கலாம் போல எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த இந்த டைமோடு கூட, இந்த புதன்கிழமையோடு கூட நம்ம கொலோசையர்கள் நிருபத்தை அநேகமா முடிச்சிடலாம் என்று நான் நினைக்கிறேன். முடிக்காவிட்டால் அடுத்த முறை நம்ம பார்க்கலாம். ஆம், பவுலப்போஸ்தலன் கொலோசைக்கு எழுதின நிருபத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு முன்னதாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கொலோசை பட்டணத்துல 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில வந்த அந்த நாஸ்டிசிசம் என்கிற அந்த தவறான போதனை முந்திய ஒரு தவறான ஒரு போதனை, அது ஞானம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதாது, இன்னும் உங்களுக்கு தனிப்பட்ட ஞானம் தேவை என்பதை குறித்து நாங்கள் எழுமின ஒரு கள்ள போதனை. அந்த போதனை குறித்து அவர் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு போதுமானவர், அவருக்குள்ளே உங்களுக்கு எல்லா பரிபூரணமும் இருக்கிறது என்று அவர்களுக்கு போதித்தார். நீங்கள் இயேசுவோடு கூட மரித்தீர்கள், அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள், ஆகையினாலே அவரே உங்களுக்கு போதுமானவர் என்பதை அவர் அழுத்தமாக சொல்லி, நீங்கள் இதற்கு மேலே உங்களுடைய துறவரம் போன்ற உங்களுடைய அசட்டுத்தனமான வாழ்க்கையினாலேயோ வேற எந்த காரணத்தினாலேயோ நீங்க எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்துவையே பற்றி கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னதை குறித்து நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் அவர் சொல்லியிருப்பதை நம்ம 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். உங்களுக்குள்ள வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில ஒருவருக்காக ஒருவர் நீங்க பாரம் உள்ளவர்களா இருக்கணும், அவங்கள மன்னிக்கணும். உங்க வாழ்க்கையில பாடல்கள் மூலம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்த்து விட்டு அப்புறம் மதர் தெரசா அவங்க சொன்ன வார்த்தையை, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், கோ ஹோம் அண்ட் லவ் யுவர் ஃபேமிலி என்று அவர் சொன்னார். சொன்னாங்க. அதே மாதிரி பவுலப்போஸ்தலன் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து குடும்ப வாழ்க்கை, இன்னும் அதை அதை தொடர்ந்து நாம் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது எப்படி நீங்கள் உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள் கிறிஸ்துவோடு கூட என்பதை பிராக்டிக்கலாக எப்படி காட்ட வேண்டும், நடைமுறையாக எப்படி காட்ட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஆகையினாலே நீங்கள் அனுசரித்து வரக்கூடிய சில சில காரியங்கள், அது மாயான காரியங்கள், அது உங்களை அவங்க வற்புறுத்துறாங்க. அதுல இருந்து விலகிக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே காட்டுங்கள், கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து உங்களோடு இருப்பதை நீங்க காட்டுங்கள் என்று அவர் சொல்லியிருப்பதை நாம் பார்த்தோம். அதுல நம்ம மனைவிகளே என்று 18ஆம் வசனத்தோடு கூட முடித்து விட்டோம். நான் இன்னைக்கு சாயங்காலத்தில் ஒரு திருமணம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஆராதனையில தேவன் இணைத்தவர்களை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி போதகர் 2-3 தடவை சொன்னாரு. இந்த வாசனம் மனைவிகளேன்னு சொல்லிட்டு அடுத்து புருஷர்கள் நான் அன்னைக்கே பேசியிருக்கணும். ஆனா நான் பேசாம அன்னைக்கு நேரம் இல்லை. அதனால இன்றைக்கு நான் புருஷர்களே அப்படின்னு பேசுறோம். 19ஆம் வசனத்துல இருந்து நம்ம படிக்க போறோம். 19ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்க முயற்சி செய்யலாம். புருஷர்களே அப்படின்னு தொடங்குறார். உங்கள் மனைவிகளின் மேல் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஒரே ஒரு வசனத்தோட கூட அந்த அறிவுரை முடிந்து விட்டது போல நம்ம பார்க்கிறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனைவிமார்களே உங்களுடைய கணவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிங்கள். ஏன்னா லீடர்ஷிப் ஒரே ஒரு ஆள் கையில் தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த கொடையை பிடித்துட்டு போறது ஒரு ஆள் தான் பிடிக்க முடியும், 2 பேர் பிடிச்சிட்டு இருந்தா அங்க குழப்பம் தான் வரும் என்றெல்லாம் நம்ம போன முறை பார்த்தோம். அதுபோல இவர்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு இருப்பதனாலே இவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுல ஒன்று அவங்க தங்களுடைய மனைவிகளை ரொம்ப நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த புருஷர்களை பற்றி சொல்லியிருக்கின்றால், அவர்கள் தலைவர்கள் என்றால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம 25ஆம் வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் பவுல் சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்க எப்படி அன்பு கூற வேண்டும் என்றால், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, எபேசியர் 5:25, கிறிஸ்து அவர் மனமாட்டியாகிய சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும்
கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நீங்க தான் தலைவர்கள் என்றால் நீங்க கிறிஸ்துவ மாதிரி பின்பற்ற வேண்டும். கிறிஸ்து அவர் தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார், சபைக்காக ஒப்பு கொடுத்தார் என்று அவர் அந்த எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே அவர் எழுதியிருப்பதை நாம் மேற்கோளாக காட்ட முடியும். அதனால இங்கும் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அன்பு கூறுங்கள். இயேசு சபையிலே அன்பு கூர்ந்து தன்னையே ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பு கூறுங்கள். அவர்தான் உங்களுக்கு மாதிரி. மற்ற பலவிதமான வழிமுறைகள் உங்களுக்கு முன்னாலே வைக்கப்படலாம், பலவிதமான காரணங்கள் உங்கள் முன்னாலே வைக்கப்படலாம். ஆனால் லுக் டு கிரைஸ்ட். ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை எவ்விதமாய் நேசித்தாரோ அதுபோல தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற சபையின் தலைவர் கிறிஸ்து. நீங்கள் குடும்பத்தின் தலைவரானால் அவரை போல நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். பேதுரு எழுதின முதலாம் நிருபத்திலே பேதுருவும் குடும்பத்து மக்களுக்கு ஆலோசனை சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதுல அந்த 3ஆம் அதிகாரத்துல பேதுரு 7ஆம் வசனத்துல அவர் இப்படி சொல்கிறார். 1 பேதுரு 3:7 அப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமாய் இருக்கிறதுனால் அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவங்கள இழிவா குறைவா நினைக்க கூடாது, உயர்வா நினைக்க வேண்டும். ஒன்று கிறிஸ்துவ போல அன்பு கூறுங்கள். பேதுரு சொல்வது அவங்களுக்கு அவங்க எந்த காரணத்திலையும் உங்களோட குறைந்தவர்கள அவங்கள நீங்க ஆனர் பண்ண வேண்டும். இது பொதுவா மனித வரலாற்றுல ரொம்ப நடக்காத ஒரு காரியம். மேல் சாவனிசம், ஆண் ஆதிக்கத்தினால பாதிக்கப்பட்டவங்க வரலாற்றுப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. குறிப்பா நம்ம நாட்டுல ஏராளம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு உதாரணம், சதி என்கிற அந்த ஒரு காரணம், ஒரு பழக்கம், அது ஒழிச்சிட்டாங்க. ஆனா அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க என்று நமக்கு தெரியும். ஆனா பவுல் அப்போஸ்தலன் நீங்க அவங்கள நேசிங்க, அவங்கள ஆனர் பண்ணுங்க என்று அவர் சொல்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால இதை நாம செய்ய முடியும். இந்தியன் கிறிஸ்டியன்ஸு, இந்தியன் மேலுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இது. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் இதை வாய்க்க செய்வார். நல்ல கிறிஸ்தவ ஆண்கள் மக்கள் உண்டு. அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவர் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்கிறார். இது ஏற்கனவே இவங்கெல்லாம் விசுவாசிகளான மக்கள். இவங்க எல்லாருமே தங்களுடைய மூட பழக்க வழக்கங்களையும் விக்கிர ஆராதனையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர்களாக வந்தவர்கள். அவர்களுக்கு இவர் சொல்கிறார், இந்த பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா காரியத்திலையும் அதைத்தான் நான் சொல்கிறேன். அவங்க பெற்றோரும் விசுவாசிகள் ஆகினால அவங்க உங்களுக்கு தவறான காரியத்துக்கு நடத்த மாட்டாங்க. நீங்க எல்லாவற்றிலையும் அவங்க சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க என்று சொல்லுகிறார். ஆனா அவிசுவாசியான, அல்லாவிட்டால் தாறுமாறான வாழ்க்கை உள்ள பெற்றோர், தவறான காரியத்துக்கு வழிநடத்தக்கூடிய பெற்றோர் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படியணுமா? அந்த மாதிரியான காரியத்துல அந்த பிள்ளைகள் யோசித்து பார்த்து முடிவு எடுக்க வேண்டும். எது நியாயம், எது சரி என்பதை யோசித்து பார்த்து எடுக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா காரியத்திலையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசியான பெற்றோர், விசுவாசமுள்ள குடும்பம், அங்கு ஆண்டவரை கனப்படுத்துவது முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில நீங்க எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிவிட்டு அது கர்த்தருக்கு பிரியமானது. நாம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் ஆனாலும் சரி, உபாகமம் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் ஆனாலும் சரி, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் நீங்க அவங்களுக்கு கனம் பண்றதுக்கு ஒரு படி என்னவென்றால் கீழ்ப்படிதல். அவங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த 21ஆம் வசனத்துல பிதாக்களே என்று அவர் சொல்கிறார், தகப்பன்மாரே என்று சொல்கிறார். இப்ப தாய்மாருக்கு இல்லையா? தாய்மார் தானே பெற்றோர் பிள்ளைகளோட ரொம்ப நேரம் செலவழிக்கிறாங்க. ஆனா இங்க தகப்பன்மாரே என்று சொல்கிறாரே.
நம்ம ஏற்கனவே பார்த்தபடி குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பு அந்த தகப்பன், அந்த ஆண் மகனிடத்துல இருக்கிறதுனால அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல தாய்மார்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். அதாவது சில பார்சல்ஸ் சில சமயம் நமக்கு வீட்டுக்கு வரும். அதில் மேலே ஒன்று எழுதியிருப்பாங்க, ஃப்ரெஜைல், ஹேண்டில் வித் கேர். இது உள்ள இருக்கிறது எப்பவும் உடைஞ்சு போயிரும்பா, அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா மெதுவா இதை ஹேண்டில் பண்ணணும், இதை பயன்படுத்தணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அது எந்த ஏஜ் ஆனாலும் சரி, சைல்ட்ஹுட்டோ, டீன் ஏஜ் பருவமோ, அடோலசன்ட் பீரியட் ஆனாலும் சரி, யூத் ஆனாலும் சரி, சில சமயங்களில் அடல்ட் ஆனாலும் கூட சரி, அந்த சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப்ல எப்பனாலும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வித்தியாசமான முறையில நம்ம பிள்ளைகளை அணுக வேண்டி இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இதை சொல்கிறார். ஏன் இதை அவர் சொல்கிறார்? கிறிஸ்தவ குடும்பம் ஒரு சாட்சியான குடும்பமாக இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறது மாத்திரம் போதாது. நீங்கள் குடும்பமாக சாட்சியா இருக்க வேண்டும். கணவனும் மனைவியுமோ, பெற்றோர் பிள்ளைகளோ நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவங்க இந்த திடனற்று போகாத படிக்கு அவங்கள நீங்க கோபப்படுத்தாதிருங்கள் என்று அவர் சொல்கிறார். அதாவது தே ஆர் ஆல்ரெடி அண்டர் ப்ரெஷர். அவங்க எமோஷனலி தே ஆர் டெரிபிளி டிஸ்டர்ப்ட். அவங்க படிக்கிற இடமோ அல்லது அவங்க பியர் ப்ரெஷரோ அல்லாவிட்டால் வேற எந்த ஒரு காரியமோ அவங்க லேசில் தே ஆர் ஃப்ரெஜைல். அவங்க உங்களை மாதிரி இல்லை. அவங்களுக்கு உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உங்களை மாதிரி வாழ்க்கையில் பல சம்பவங்கள் மூலமாக அவங்க சில காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அதனால நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க தான் அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு உணர்வுகளில் அவங்க விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். குடும்ப வாழ்க்கையின் சாட்சி ரொம்ப முக்கியம். ஆகினாலே அருமையானவர்களே, நாம் இதை குறித்து அதிக கவனமுள்ளவர்களாக இருப்போம். இப்படி அவர் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் 22 முதல் 25 வசனம், இதுல வேறொரு ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை ஷிஃப்ட் பண்ணுகிறார். வேலைக்காரர் எஜமான்கள், அதாவது ஒர்க் ஸ்பாட், நாம் இருக்க வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, வேலை சம்பந்தமான நிலைமை. இது நாம அதிகமாக அப்படிப்பட்ட மக்களோடு கூட நாம நேரத்தை செலவிடுகிறோம். ஆகையினால நாம அதை குறித்து கவனம் செலுத்துவது நல்லது. இதுல வேலைக்காரரே என்று சொல்லியிருக்கு. தமிழ் பைபிள வேலைக்காரர்ன்னு சொல்லியிருக்கிறது. அதனால இங்கிலீஷ் பைபிளை நம்ம போய் பார்த்தோம்னா அதுல ஸ்லேவ்ஸ் என்று போட்டிருக்கிறது. அவங்க அந்த காலத்துல, பவுல் அப்போஸ்தலன் காலத்துல அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகளை வைத்திருக்கக்கூடிய எஜமான்கள் இருந்தாங்க. நம்ம வேதத்துல பார்க்கிற அந்த ஒனேசிமு, அவன் கூட அப்படிப்பட்ட ஒருவனாதான் இருந்திருக்கணும். அவனை திருப்பி பிலேமோன் இடத்துல பவுல் அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இங்க வேலைக்காரரே என்று சொல்கிறது சரியானபடி அடிமைகளே என்கிறது தான் இருக்கணும். சரி, அவர் என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினால பவுல் அப்போஸ்தலன் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? அவங்க அடிமைகளாக இருக்கணும்னு சொல்கிறாரா? அவர் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் இங்க இல்லை, அல்லாவிட்டால் அடிமைத்தனத்துக்கு எதிர்ப்பாகவும் அவர் இல்லை. இந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சாட்சியா இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பவுல் சொல்கிறார். ஏற்கனவே நீங்க இந்த இதுக்கு முந்தின நம்ம இதுல பார்க்கும்போது அவர் பவுல் அப்போஸ்தலன் வந்து 3 அதிகாரம் 11 வசனத்துல கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. அதாவது இதை வைத்துக் கொண்டு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்கிறவர் கிறிஸ்து என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்கள், இப்படிப்பட்ட கண்ணோட்டம் இன்னைக்கு வேணும். இது மனிதர்களுக்கு லகுவாக வரவே வராது. பல காரியங்களினால, அது குடும்ப சூழலானாலும் சரி, ஆண் பெண் என்பதானாலும் சரி, வயதில பெரியவர் வயதிலே சின்னவர் என்பதானாலும் சரி, நீ வேலை செய்யறக்க வந்தவன், நான் வேலை உனக்கு கொடுக்க வந்தவன் என்கிற ஒரு சூழலானாலும் சரி, இந்த ஏற்றத்தாழ்வை பெரிதுபடுத்துகிறதும் அதன் மூலம் டூ மச் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதுதான் மனித தன்மை. ஆனால் நம்ம கிறிஸ்துவுடனே கூட மரித்திருப்போம். ஆனால்
அவரோடு கூட நாம் எழுந்திருப்போமானால் நம் வாழ்க்கையில மாற்ற வேண்டும். அங்கே கிறிஸ்துவே எல்லாரிலும் அடிமைக்குள்ளும் எஜமானனுக்குள்ளும் எல்லாமுமாய் இருக்கிறார். When we look at another person, we must be able to see Christ. குறிப்பா நம்ம விசுவாசிகளை டீல் பண்ணும் பொழுது கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் அத அந்த பகுதியில் அவர் சொல்கிறார் பாருங்க, சரீர வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியர் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள் என்று அவர் சொல்கிறார். அதாவது கிறிஸ்துவை சேவிக்கிறது. நீங்க யாரை சேவிக்கிறீங்க? எஜமான்களுக்கு செய்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக செய்யுங்கள். 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால நான் ஒரு மீனியல் ஜாப் செய்யறேன், அங்க உள்ள தோட்டத்தை பார்க்கிறேன், இல்லாட்டி துணிமணியை துவைக்கிறேன், இல்லாட்டி சமையல் வேலை செய்யற, இல்லாட்டி எடுபடி வேலை செய்யற, பவுல் சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவ சேவிக்கிறப்பா, நீ கிறிஸ்துவ சேவிக்கிற. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே நீங்க உலகம் அப்படி பார்க்குதா? கிறிஸ்துவர்களாகி நம்ம அப்படி பார்க்கிறோமா? அதான் பவுல் சொல்லியிருக்க, ஏற்கனவே நீங்கள் எதை செய்தாலும் அதை கிறிஸ்துவுக்கென்று செய்யுங்கள், மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறத நம்ம அறிவோம். ஏனென்றால் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கும் போது அவனுக்கு பணி செய்யும்படியான ஒரு திறமையும் கிருபையும் கொடுத்தார். ஆதாமா ஆண்டவர் உண்டாக்குன சமயத்துல ஏதேன் தோட்டத்துல அவனை அங்கு அவன் செய்யும்படியாக, வேலை செய்யும்படியாக அவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்தார். அது அவன் வாழ்க்கைக்கு நல்லது என்று அவர் கண்டார். நாம் பணி செய்வது நல்லது, ஆனால் எப்படி செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவருக்காக செய்கிறோமா? இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம யாரை சேவ் பண்றோம்? Do we serve the company or the management or the owner or government or the department or my mission? யாரை சர்வ் பண்றோம்? இதெல்லாம் ஒரு சேனல், பட் we serve God. உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தெரியும் நான் நினைக்கிறேன். கிறிஸ்டோபர் ரென் என்கிறவர் சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல்ல லண்டன்ல கட்டிட்டு இருக்கும்போது there were so many artisans. ஒவ்வொருத்தியா போய் கேட்டாங்க, நீ என்னப்பா செய்யற? ஐம் கார்பெண்டர், நான் கார்பெண்டரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ என்னப்பா செய்யற? நான் ஒரு மேசன், நான் மேசனரி ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படி ஒருத்தரா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் போய் கேட்டாங்க, நீ என்னப்பா செய்யற? ஐ எம் பில்டிங் சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல், ஹெல்பிங் சர் கிறிஸ்டோபர் ரென். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? We are building the kingdom of God. Whatever we do, small thing or big thing, announced or hidden in the eyes of people, whatever we do, பவுல் சொல்கிறாரு, நீங்க கபடமில்லாத இருதயத்தோடே செய்யுங்கள். உங்களுக்குள்ள தப்பான எண்ணம் வேண்டாம், தன்னலமான எண்ணம் வேண்டாம், உங்களுக்கு இதனால என்ன லாபம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். நீங்க கடவுளுக்காக செய்யுங்க. எதை செய்தாலும் கடவுளுக்காக செய்யுங்க. செய்வதை நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யணும். அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்க. 23ஆம் வசனம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே உங்க எஜமானுக்கு தான்ப்பா நீங்க தண்ணி எடுத்துட்டு வரீங்க, அவரு துணியை தான்ப்பா துடைக்கிறீங்க, அவரு மாடத்தான் நீங்க மேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க யாரை சேவிக்கிறீங்க தெரியுமா? கிறிஸ்துவ சேவிக்கிறீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்துட்டுனா அந்த வேலை எவ்வளவு சந்தோஷமா செய்வோம் இல்லையா? என் ஆண்டவருக்காக செய்யறேன் இல்ல? பாருங்க, சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஆங்கில பைபிள்ல இருக்குது. இது இந்த பொது மொழிபெயர்ப்பு தமிழ் பைபிள்ல வாசிக்கும் போது உரிமை பேரு அப்படின்னு இருக்குது. உரிமை பேருனா தகப்பனிடத்துல இருந்து பிள்ளைக்கு வரக்கூடிய உரிமை, அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்கப்பா. இன்னைக்கு உலகம் உங்களை மதிக்காம விட்டுறலாம். உலகம் உங்களுடைய கடினமான வேலை, உண்மையான வேலை, உத்தமமான வேலை, அதை ஒரு பொருட்டே நினைக்காம உங்களுக்கு 0 மார்க் போடலாம்ப்பா. ஆனா உங்களுக்கு உரிமை பேரு கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த இன்ஹெரிட்டன்ஸை நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறப்போகிற நாம் எப்படி இருக்கணும்? 24ஆம் வசனம் பாருங்க, எதை செய்தாலும், சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், ஓடி ஆடி மிஷினரி ஊழியத்துக்காக பணம் சம்பாதிக்கிறோம், முழங்கால் போட்டு மிஷினரி ஊழியங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜபிக்கிறோம் இல்ல?
ஆண்டவர் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுறோம். அதை செய்தாலும், மற்ற வேலை செய்தாலும், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை இருக்கும், ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். நான் என் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் செக்குலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினை வச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஒர்க், இதெல்லாம் செக்குலர் ஒர்க் அப்படின்னு. ஆனா இங்க பார்க்கும்போது எதை செய்தாலும், நீங்க ரோமர் 13 பார்த்தா, அதிகாரிகள், அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள், அவங்கெல்லாம் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. எதை செய்தாலும் உண்மையாய் செய்யுங்கள், உத்தமமாய் செய்யுங்கள். உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்ற ஆண்டவர் அந்த அந்த ஊமையில சொல்லியிருக்கிறத நாம அறிவோம். மத்தேயு 25 அதிகாரத்துல அப்படி அவர் சொல்லுகிறார். பாருங்க, இப்போ இதுல நமக்கு நான் ஒரு வாசிக்கிறேன். எனி ஒர்க் கேன் பி டன் இன் ஸ்பிரிச்சுவல் கமிட்மெண்ட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் as the work done for him. Any work can be done with spiritual commitment. எந்த வேலையா நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். அதனால இன்றைக்கு நம்ம என்ன வேலையில இருக்கிறோம்? கம்பெனிக்காக வேலை செய்யறோமா? அரசாங்கத்துக்காக வேலை செய்யறோமா? சொந்தமா நம்ம பணி செஞ்சுட்டு இருக்கோமா? நான் எதை செய்தாலும் என் ஆண்டவருக்காக செய்கிறேன், என் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்யறோம், மனப்பூர்வமா செய்வேன் அப்படின்னு நம்ம செய்யணும். அப்படின்னா 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அநியாயமாய் செய்கிறவன் தான் அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. நீங்க ஸ்லேவ் ஆனாலும் சரி, நீங்க மாஸ்டர் ஆனாலும் சரி, நீங்க ஆபீசர் ஆனாலும் சரி, நீங்க ஸ்டாஃப் ஆனாலும் சரி, நீங்க லீடர் ஆனாலும் சரி, நீங்க ஃபாலோவர் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, ராங் டூயர் வில் பி பெய்ட் பேக், ஜஸ்டிஸ் வில் பி டன். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். ஆகையினால நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யறவங்களா ஆண்டவர் நம்ம நடத்தட்டும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மேட்டரா? இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற காரியமா? சிலுவை பற்றி சொல்லலாமே, ஆவியானவர் பற்றி சொல்லலாமே, பரலோகத்தை பற்றி சொல்லலாமே, சபையினுடைய வளர்ச்சி பற்றி சொல்லலாமே. இதே சொல்கிறார். திஸ் அஃபெக்ட்ஸ் அவர் லைஃப், நம்முடைய இன்னர் பீயிங். இதெல்லாம் எவ்ரி டே வி ஃபேஸ் த ஸ்ட்ரகிள் இல்லையா? இதுல நமக்கு சாட்சி, இதுல நமக்கு வெற்றி, இதுல நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆண்டவர் தர விரும்புகிறார். நீ எதை செய்தாலும் எனக்காக செய்யற மகனே, எனக்காக செய்யற மகளே, நீ உண்மை உத்தமாயிரு, ஏற்ற காலத்தில் அதனுடைய பலனை நான் உனக்கு தருவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எஜமானனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு போதும் எங்க மாதிரி சொல்லிவிட்டு அவர் இந்த பகுதியை அவர் முடித்துவிட்டு எஜமான்களுக்கு புத்தி சொல்ல 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துக்குள்ள அவர் நுழைகிறார். பாருங்க, எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செம்மையுமானதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்க தான் பாஸ் நினைச்சிட்டு எல்லாத்தையும் உங்க இஷ்டப்படி செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். இதை நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது என் மனசுல பட்டுச்சுது. அவர் earthly work is connected with and closely watched by and recorded accountability by heaven. பரலோகத்துல இருந்து இதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்குது. இதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு எஜமான் பரலோகத்துல இருக்கிறார்ப்பா. ஆகினால நீங்க ஆண்டவருடைய காரியத்துக்காக தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து, உங்க குடும்பத்தோடு கூட சேர்ந்து நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல வாழுங்க. Live with a commitment to serve God's purposes in the company of believers. அது முதல்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கார். ஒருவருக்கொருவர் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சபையில எப்படி இருக்கணும் அவர் சொல்லியிருக்கார். பிறகு among family members, பிறகு இந்த ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்கணும் அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எப்போ? நீங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டானால் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்தவர்களானால் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்ப்பா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்?
நம்முடைய வாழ்வும் முறையும் வாஞ்சையும் பிறருடன் ஈடுபாடு கொள்ளும் முறையும் இதை வெளிப்படுத்தும். நம்ம உண்மையாவே கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறோமா, உண்மையாகவே அவரோடு கூட எழுந்தவர்களா இருக்கிறோமா என்பதை நம்ம வாழ்க்கிற முறை வெளிப்படுத்தி காட்டும் என்று அவர் சொல்லுகிறார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன் என்றா பின்னாடி வரப்போகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பவுல போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல இந்த மனைவிகளே, பிள்ளைகளே, இதெல்லாம் பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். எபேசியர் 6 அதிகாரம் 25 முதல் அவர் சொல்லியிருக்கிறார். சாரி, நான் பார்க்கிறது எபேசியர் 5 5 அதிகாரம் 25 முதல் 6 அதிகாரம் 9 வரைக்கும் நம்ம இப்பதான் பார்த்தோமே, இதே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா சொல்லிவிட்டு அங்கே எபேசியர் 6 அதிகாரத்துல அந்த 10 18 வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பத்தி சொல்கிறார். உங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, உங்க வீட்டில் உள்ள ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பிள்ளைங்க, அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உள்ள ஆட்கள், இவங்க மாத்திரம் இல்லப்பா, அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதனால நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அங்க எபேசியருக்கு எழுதுகிறார். ஆனா இங்க கொலோசியருக்கு அவர் எழுதும் பொழுது சற்று வித்தியாசமான காரியத்தை அவர் சொல்வதை இந்த 4 அதிகாரம், கொலோசியர் 4 அதிகாரத்திலிருந்து 2 18 வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம பார்க்க முடியும். இந்த 2 18 வரை உள்ள பகுதியை 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். 2, 3, 4 இந்த வசனங்கள் ஜெபத்தை பற்றி அவர் சொல்கிற காரியம். ஜெபம் முக்கியம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6 அதிகாரத்திலையும் ஜெபம் முக்கியம். ஆனா இங்கேயும் அவர் ஜெபத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். ஆனா வித்தியாசமா சொல்லியிருக்கிறார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல நீங்க மற்றவர்களோடு நீங்க ஈடுபாடு கொள்ளும் பொழுது, வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நீங்க ஈடுபாடு கொள்வீங்க, எபேசியர் 6 அதிகாரம். ஆனா இங்க பூமியில் உள்ள மக்கள், குறிப்பா சபைக்கு வெளியில இருக்கக்கூடிய மக்கள், புறம்பே இருக்கிறவர்கள், வெளியில இருக்கக்கூடியவர்கள், அவங்களோட எப்படி ஈடுபாடு கொள்வீங்க, அவங்களிடத்துல உங்க ஈடுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுவும் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் பேட்டில், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதே மாதிரி மக்களிடத்துல பழகிறது, மக்களிடத்துல நடந்து கொள்கிறது, இதுவும் முக்கியம். கவனமா இருங்க அப்படின்னு சொல்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது அங்க 10 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பவுலோடு கூட இருந்தவர்கள், பவுலுக்கு தெரிந்தவர்கள். பால் த டீம் மேன், ஒரு குழுவின் மனிதன் பவுல் என்பதை குறித்து நம்ம அங்க பார்க்க முடியும். சரி, இப்ப இந்த 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் அதை நம்ம பார்க்கலாம். அந்த 2, 3, 4 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இது பவுல் அப்போஸ்தலனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை, அறிவுரை, ஒரு போதனை. இது ஒரு பிராக்டிக்கலா அவர் சொல்கிறார். இடைவிடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பி லிங்க் டு காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய சமூகத்தோடு கூட எப்பவும் இணைந்தவர்களா இருங்க. பாருங்க, ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அந்த போகியை அந்த இன்ஜினோட சேர்த்து விட்டுருக்காங்க இல்லையா? அந்த இன்ஜின் இல்லாட்டி போகி இருந்து என்ன பிரயோஜனம்? பி லிங்க் டு ஜீசஸ், பி லிங்க் டு த லார்ட். அவருடைய சமூகத்துல நீங்க போகும்போதுதான், நீங்க ஜெபத்தின் மூலமா போகும்போதுதான் நீங்க அவரோடு இணைந்திருக்க முடியும். ஆகினால இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கீப் ஆன் ப்ரேயிங். அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த லிவிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அது ரொம்ப அடிப்படையானது. அப்புறம் ரிலையிங் ஆன் ஹிம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் குடும்பத்துல நடத்துறது, வேலை செய்யற இடத்துல இருக்குது, நீர் இல்லாட்டி என்னால என்னப்பா செய்ய முடியும்? நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன். நான் எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபம் பண்ணுவேன். நான் நான் ரிலாக்ஸ்டா இருக்க மாட்டேன். பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் சொல்கிறார். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அப்படின்னு அவர் சொல்கிறார் பார்க்கிறோம். அங்கேயும் இதே மாதிரியான ஆலோசனை அவர் சொல்கிறார். அடுத்தது அவர் சொல்லியிருப்பாருங்க, ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபத்தில் எப்படி விழிக்கிறது? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு சமயம் ஒரு இந்து சகோதரிகள்லாம் வந்திருந்த சமயத்துல கிறிஸ்தவ சகோதரிகள்லாம் கூட்டி ஜெபம் பண்ண போனாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு உடனே கிறிஸ்தவ பெண்கள் எல்லாரும் கண்ணு மூடிட்டாங்க.
ஆனா இந்து பெண்கள்லாம் கண்ணை முழிச்சு திறந்துட்டே இருக்கிறாங்க. என்ன இவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விழிப்பா? இது எந்த விழிப்பு? கண்ணு மூடி கண்ண விழிப்பு. அதான் இங்க பாருங்க, இந்த 3 காரியங்களையும் சொல்லலாம். ஒன்று, இந்த பிசிக்கலி அலர்ட். இதே இது எபேசியர்களின் நிருபத்திலையும் 6ஆம் அதிகாரத்துல நம்ம 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜெபத்துல விழித்திருங்கள் என்று ம், பவுல் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அந்த 18ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சரியா? விழித்துக் கொண்டிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மத்தேயு 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்துல சீஷர்களை வந்து பார்க்க வரும்போது அவங்க எல்லாம் நித்திரை மயக்கத்தோடு இருந்தாங்க. நீங்க 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க முடியாதா? அந்த விழித்திருங்கள் என்பது நம்முடைய சரீரப்பிரகாரமாக விழித்திருந்து ஜெபிப்பதையும் குறிக்கிறது. நடு இரவு ஜெபம், பாதி இரவு ஜெபம், இப்படிலாம் செய்யறாங்க. முழு இரவு ஜெபம் என்பதெல்லாம் செய்வதை பார்க்கிறோம். அதை குறிக்கக்கூடியதா இருக்க முடியும். ஆனா அதோட மென்டலி அலர்ட், விழித்திருத்தல். ஏன்னா இது வெறும் வார்த்தையால நிரப்புறது ஜெபம் அல்ல. நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன ரியல் நீட்ஸ் ஆண்டோடைய பாதத்துல சொல்லி ஜெபிப்பது முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிச்சுவலி அலர்ட். நம்ம ஆவிக்குரிய ஒரு போராட்டத்துல இருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்த மாதிரி வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தானியேல் ஜெபம் பண்ண போனான். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ல இருந்து 23 வசனத்தை வாசிக்கும் போது உடனே பதில் வந்தது. ஆனா அதுக்கு எதிர்ப்பும் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில ஜெபம் பண்ணும்போது அங்க எதிர்ப்பா இருக்கக்கூடிய சில ஆவிக்குரிய சக்திகள் இருக்கும். அவைகள் நம்ம பலவீனப்படுத்த முடியும். நம்ம சோர்வடைந்து போகும்படி செய்ய முடியும். ஆகையினால சோர்ந்து போகாதீங்க, விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினால தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அந்த 26ஆம் வசனத்துல நம்ம இந்த விதமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று அறியாத சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம சோர்ந்து போகாத படிக்கு அல்லது ஜெபத்துல தடுமாறாத படிக்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்படி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரேயரை பத்தி. ஆனா 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேர் இஸ் a ரிக்வெஸ்ட். பவுல் தனக்காக ஜெபம் பண்ணும்படியாக அவர்களை கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன். அவரிடத்துல எவ்வளவு பேர் போய் ஜெபம்ல போயிருப்பாங்க. இது எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். நிறைய நிருபத்துல நிறைய இடங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறத பார்க்கிறோம். அது அவருடைய உண்மையான தாழ்மையை காட்டுது. அவருடைய ஹியூமிலிட்டியை காட்டுது. we come to know what sort of person Paul was. பாருங்க, அதே சமயத்துல it speaks of interdependence. ஒருவருக்கொருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். பவுல் அப்போஸ்தலனுக்காக அவங்க ஜெபிக்கணும், அவங்களுக்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட பிராக்டிஸ் தான் நம்மகிட்ட இருக்கணும். இதனால்தான் நம்ம ஜெப குறிப்புகளை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறதுல ஆவல் உள்ளவங்களா இருக்கிறோம். 3வது எதை காட்டுது? ஐ am in a team. we are in a team அப்படிங்கிறத அதை காட்டுது. அதை குறித்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். there is no hierarchy. நான் ரொம்ப உயர்ந்தவன், நீங்கெல்லாம் என் கீழே காலடி கீழே இருக்கீங்க அப்படிங்கிறது அல்ல. பவுல் அப்போஸ்தலன் உங்களுக்கு எப்படி ஜெபம் தேவையோ எனக்கும் ஜெபம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்காக ஜெபம்னு சொல்கிறான்னு பாருங்களேன். அந்த கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய விதமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் கையில தான் கீ இருக்குது. அவர் தான் வாய்ப்புகளை தருகிறார். அவர் தான் திறந்த அனுகூலமான வாசல்களை தருகிறார். எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, திருவசனம் செல்லும்படியான வாசல் வேணும்னு சொல்கிறார். சிறைச்சாலை திறக்கணும்னு சொல்லி ஜெபிக்கல, ஜெபிக்க சொல்லல அவர். என் கையில இருக்கிற இந்த விலங்கு அது உடைஞ்சு போகணும் அப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி பண்ணல.
இந்த மனுஷனை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. Over the years, he has learned the secret of living in any situation in the presence of God. நான் சிறையில் இருக்கலாம், நான் ஜபாலயத்தில் இருக்கலாம், நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிக்கிற முறையில இருக்கலாம், இல்லாட்டி கையில விலங்குகள் மாட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எல்லா சமயத்திலையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் அது அடைக்கப்படல, அது கட்டப்படல, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அது எந்த சூழ்நிலையும் வளரும். அதுக்கு ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கணும் அப்படின்னு ஜோம்னுங்க அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமா பேசணும். அப்பா, என்னுடைய பாரமெல்லாம் இதுதான்ப்பா. இங்க இருக்கவங்க எல்லாம் யூதர்கள் அல்ல, இங்க இருக்கவங்க எல்லாம் வேற இனத்து மக்கள். யார் யாரெல்லாமோ வராங்க போறாங்க. சிறையில் நான் இருக்கிறேன் இல்ல, அவங்களுக்கு எப்படி சொல்றது? அவங்களுடைய கன்சர்ன், அவங்களுடைய இமீடியட் நீட் எல்லாம் வேற. ஆனா அதுக்கு ஏத்தமா சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு எனக்கு ஞானம் தரணும், ஆண்டவர் தரணும். இவ்வளவு அருமையான ஒரு பிரேயர் பார்த்தீங்களா இந்த மனுஷன் செய்யறாரு, சொல்லுகிறாரு. இப்படி எனக்காக சோமனுங்கன்னு சொல்லுகிறாரு. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பது எவ்வளவு நல்லது பாருங்க. சரி, இது எப்படி நடக்கணும் அப்படின்னு அவரு சொல்கிறார் பாருங்க. அந்த கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ரொம்ப தெளிந்த ஒரு அறிவு இருந்திருக்கு. என்ன அறிவு? நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து நான் வெளியே போயிடணும்ப்பா, நான் புறப்பட்டு போய் இந்த ஐரோப்பா கண்ட முழு சுமை சுவிசேஷம் சொல்லணும், அதுக்காக சோமனுங்க. அப்படி இல்லை இல்லை, அது இதற்காகவே நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். புறம்பே இருக்கிற இல்ல, கிறிஸ்துவனுடைய ரகசிய நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் கட்டப்பட்டுதான் இருக்கிறேன். For this reason I am chained. அப்படின்னா for this reason I have been brought to this place, to this condition, to this situation, to this circumstance. நான் இருக்கிற நிலைமையில நான் வந்திருக்கிறது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அப்படியா நம்ம வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத நிலைமை வரும்போது, இதுக்காகத்தான் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பவுல மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் கட்டப்படாம இருந்தா நிறைய இடங்களுக்கு போய் சொல்லலாமே, இன்னொரு 10 இடத்துல போய் 10 சபைகளை உருவாக்கலாமே. நான் இப்ப இருக்கிறது ஆண்டவர் செய்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வேணும். Do we know why we are presently in the place, in this situation today? Is there a purpose? என் வேலையோ, என்னுடைய நெய்பர்ஹுட்டோ, என்னுடைய குடும்ப சூழ்நிலையோ, என்னுடைய உடலின் நிலைமையோ, is there a purpose? Should this be used in a wider manner for the sharing of God's word and the extension of God's kingdom? பவுல் அதான் சொல்கிறார், நான் கட்டப்பட்டிருக்கேன், ஆனாலும் திறந்த வாசல் வேணும். என்ன அருமையான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தரணும். நம்ம இப்படிப்பட்ட நிலைமையோடு கூட நாமும் ஜெபிப்போம், மற்றவங்களுக்காகவும் ஜெபிப்போம். மற்றவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ண கேட்டாங்க. இயேசுவானவர் கேட்டார், எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். பவுலும் கேட்டார். நம்ம யார்கிட்டயா கேட்கிறோமா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி? இந்த மாதிரி கேட்கறது, மற்றவங்க நமக்காக ஜெபிக்கிறதும் ரொம்ப நல்ல ஒரு காரியம். அப்புறமா அந்த 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வேற ஒரு செக்ஷன் மற்றவர்களுக்கு நான் வாசிக்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அதாவது இதுல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தையில 2 வார்த்தை உண்டு. ஒன்று கிரானோஸ். கிரானோஸ்ங்கிறது கேலண்டர் டைம் அல்லது கிளாக் டைம். இத்தனை தேதி இத்தனை மணி அப்படிங்கிறது கிரானோஸ். ஆனா கேலோஸ், KALOS, அது ஆப்பர்ச்சூன் டைம்.
அதாவது அது வந்து ஒரு பொருத்தமான நேரம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் அப்படின்னு வாசிக்கிறோமே, அந்த ஆப்பர்ச்சூன் டைம். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவானவர் சொன்ன அந்த மத்தேயு 25 அதிகாரத்துல 14 முதல் 30 வரை உள்ள அந்த ஓமையில தாளந்துகள் கொடுத்தார் இல்லையா? நமக்கும் அப்படிதான் கொடுத்திருக்கிறார். ஆப்பர்ச்சூன் டைம் இஸ் அ டேலண்ட். டேலண்ட்னா பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, அது மாத்திரம் இல்ல. எவ்ரி ஆப்பர்ச்சூன் டைம் இஸ் ஆல்சோ அ டேலண்ட் அண்ட் வி மஸ்ட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்துல, சூழ்நிலையில 24 hours there are so many opportune times given to us. அதை நம்ம இழந்து போயிடக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் அவங்கள்ட்ட சொல்லுகிறாரு, நீங்க அதை ஞானமா பயன்படுத்தணும். உத்வேகம் இருந்தா மாத்திரம் போதாது. லாட் ஆஃப் பேஷன். ஆண்டவரை பற்றி ஏதாவது சொல்லணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு போயிட்டு குழப்பிடாதீங்க. அங்க போய் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஞானமாய் நடந்து அப்படின்னு இருக்குது. ஞானமாய் சொல்லி பேசி அப்படின்னு சொல்லணும், பேசணும். வால்யூம்ஸ் மோர் தென் யுவர் வேர்ட்ஸ் சே, இல்லையா? பாருங்க, இயேசுவானவர் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்லல. அவர் அமைதியா இருந்தார். சில சமயம் அவர் கேள்வி கேட்டார். ஞானமாய் he used his brain. அவர் ஞானமாய் நடந்து கொண்டார். குறிப்பாக அவரிடத்துல கேள்வி கேட்க வந்தவங்க, அவரை நம்பாதவங்க, அவங்களிடத்துல பேசும்போது அவர் ஞானமாய் நடந்து கொண்டார். அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. ஒவ்வொருத்தர் மேலே உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கணும். அந்த கன்சர்ன் ரொம்ப அவசியம். அருமையானவர்களே, அந்த பவுல் அப்போஸ்தலன் அவங்ககிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்ன பேசணும்? சிச்சுவேஷன் வேரிஸ். ஒவ்வொருத்தருக்குரிய சூழ்நிலைகள் மாறுது, அவங்களுடைய அவங்களுடைய தேவைகள் மாறுது. அதனால நீங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஞாபகம் வருது, ஒரு சமயத்துல ஒருத்தர், நீங்க அந்த அவர்கிட்ட போகாதீங்க. ஏன் போகக்கூடாது? அவர் எப்பவும் ஒரே மாத்திரை தான் கொடுக்குறாரு. வயிற்று வலினாலும், தலைவலினாலும், காய்ச்சல்னாலும் எல்லாம் ஒரே மாத்திரை தான். அதனால போகாதீங்க. நாமளும் இயேசுவை பற்றி பேசும்போது ஒரே காரியத்தை சொல்றோமா? ஆர் வி லிஸ்னஸ்? குட் லிஸ்னஸ். நம்ம நம்ம எப்படி கேட்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்கிட்ட சொல்ல போகும்போது நம்ம அப்படி கேட்கிறவங்களா இருக்கணும், இல்ல? இயேசுவானவர் இருந்தார். அதெல்லாம் இதில் வாசிக்கிறோம். நீங்க பேசுறது எப்படி இருக்கணும்னா, கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக 6 அப்படின்னா யுவர் கண்டென்ட். உங்களுக்கு கன்சர்ன் மாத்திரம் போதாது. த கண்டென்ட் ஆஃப் வாட் யூ ஷேர், வாட் யூ கம்யூனிகேட் த்ரூ யுவர் வேர்ட் அண்ட் யுவர் டீட், அது எப்படிப்பட்டது? இயேசுவானவர் அவர் ரெலவெண்டா பேசினார். அவங்களுக்கு கிருபை உள்ளதா பேசினார். அவங்க ஏற்றுக்கொள்ள முடிய முறையில பேசினார். அவங்களுக்கு அப்பீலிங்கா இருக்க முறையில பேசினார். நிக்கோதேமு யோவான் 3 அவர்கிட்ட வந்தான். ரொம்ப படித்தவர், அவர் சட்ட நிபுணர். அவர்கிட்ட பேசும்போது அவரோட பேசினார் இயேசுவாங்க. அவர் நல்ல சீஷனா மாறினார், இல்லையா? அதுக்கு அடுத்த அதிகாரம் நேர் ஆப்போசிட். பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண், யூதரல்லாத ஒரு பெண். அவளுக்கு அவளுடைய மதத்தை பற்றி ரொம்ப வைராக்கியம். இயேசுவிடத்துல அநேக கேள்விகளை கேட்டார். நிக்கோதேமு கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். இவர் நிறைய கேள்விகளை கேட்டார். இந்த அம்மா கேட்டாங்க. ஆனா இயேசுவால அவளுக்கு ஏற்ற மாதிரியாக பேசினார். பார்த்தீங்களா? இப்படி அவங்கள ஒரு ரெஸ்பான்ஸ்குள்ள அவர் நடத்தினார். இன்றைக்கு நம்ம சந்திக்கிற பிள்ளைகளோ, வாலிபர்களோ, பெரியவர்களோ, யாரானாலும் சரி, படித்தவர்களோ, படியாதவர்களோ, ஏழைகளோ, பணக்காரர்களோ, சிட்டி டுவெல்லர்ஸோ, ரூரல் பிளேசஸ்ல உள்ளவங்களோ, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய கிருபை நமக்கு வேணும். நாட் ஜட்ஜ்மெண்டல். அவங்கள்ட்ட கிரேஷியஸ் அண்ட் கர்டியஸா நம்ம பேசுறதுக்கு பழகணும். அப்புறம் அப்படி நம்ம பழகும்போது கர்த்தர் அருமையானவர்களே அங்க மாறுதல் உண்டாகும்படியாக செய்வார். நம்ம 7 இருந்து 18 வரைக்கும் ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. பால் த டீம் மேன். இதுல 10 பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த 10 பேரை படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்க, இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டே போறாரு. நம்ம இந்த இந்த அதிகாரத்துல நம்ம 2ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தது அவருடைய அவருடைய ரிக்வெஸ்ட். பவுல் அப்போஸ்தலன் அவங்ககிட்ட ஜெபத்தை குறித்து, நீங்க ஜெபம் கேர்ஃபுல்லா இருக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. மற்றவங்களிடத்துல நீங்க நடந்து கொள்ளும் பொழுது எப்படி நீங்க நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம், உங்களுடைய வேர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவரு சொன்னாரு. நாங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரணாசில இருந்து வந்த ஒரு மிஷினரி அவருக்கு சொன்னாரு, அங்க உள்ள மக்கள் மொபைல் போன் காணாம போயிடுச்சுன்னா அதோட சரி, திரும்பியே வராது. அங்க ஒரு பயங்கரமான கிறிஸ்தவ எதிர்ப்பாளர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மொபைல் போன் காணாம போயிடுச்சு. ஆனா 2 நாள் கழித்து அதை ஒரு ஒரு பையன், ஒரு யங் மேன் கொண்டு போய் கொடுத்தான். அவன் ஒரு கிறிஸ்டியன் பிலீவர், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். அதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இப்படி நடக்குமா வாரணாசியில? அப்ப இந்த ஆட்கள்லாம் நல்ல ஆட்கள் தான், இவங்களுக்கு எதிர்ப்பு கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்னு அவர் மாறிட்டாரு. அவர் மனம் மாறிட்டு இப்ப எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். உங்களை நம்ம நடத்தை எவ்வளவு முக்கியம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பிறர் இடத்துல நடந்து கொள்கிறது. இப்போ அவருடைய டீம்ல உள்ள ஆட்கள் அப்படி நடந்தாங்களா, அப்படி இருந்தாங்களா? வரிசையா பேரு. தேகு, ஒனேசிமு, அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து, எப்பாப்ரா, லூக்கா, தேமா, நிம்பா, அர்கிப்பு. இதுல 2 பேர் தான் யூத மதத்திலிருந்து வந்தவங்க. மார்க்கும் யுஸ்து. ஜீசஸ், அதாவது ஜாஷ்வா, அவன் பேர் ஜாஷ்வான்னு இருந்திருக்கணும். அவனுக்கு அது ஹெப்ரேய பேரு. ஜஸ்டஸ் அப்படிங்கிறது அது ஒரு ரோம பேர், கிரேக்கோ ரோமன் பேர். அவங்க மார்க்கும் அதே மாதிரி தான், யோவான் மார்க்கு. யோவான் வந்து எபிரேய பேரு. மார்க்கஸ் என்கிறது அது ஒரு ரோமன் பேர். இப்படி அவன் உள்ளவங்க மற்ற எல்லாம் பிற இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து they were differently made, ஆனா they work together as one body. சரியா? தீகுக்கு அப்படின்னு ஒருத்தனை குறித்து 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். 7-8. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இதை வாசிக்கும் போது யாரோ ஒருத்தரை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த தீகுக்கு எபேஸ் பட்டணத்துக்கும் கொலோசைக்கும் இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனவர். ஒரு ஒனேசிமுவை கூட்டிட்டு போறாரு. பிலமோன்ட்ட கொண்டு போய் ஒப்பு கொடுக்கறதுக்காக அவனையும் கூட்டிட்டு போறாரு. அவன் ரொம்ப ஞானம் உள்ளவனா இருக்கணும், சரியான ஆளா கொண்டு போய் சேர்க்கணும். இவன் ஆசியா பகுதியை சேர்ந்தவர். இவர் பவுல் அப்போஸ்தலனுடைய 1ஆம் 2ஆம் அந்த ரோம சிறையிருப்பின் காலத்துல அவரோடு கூட இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். இவரை குறித்து என்ன சொல்றாரு பவுல், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுல 3 காரியம் அவர் சொல்கிறார். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமா இருக்கிற தீகுக்கு. இதுல என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். முதல்ல அவர் சொல்கிறது, he is my brother, he is my beloved brother, we belong to one family, we have one father, there is no difference. I come from a Jewish background, he is a different background person, ஆனா now we belong to one family அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரியமான சகோதரன், உண்மையுள்ள ஊழியக்காரன், I have seen him as a faithful servant. அவன்கிட்ட ஒப்பு கொடுத்ததை அவன் சரியா செய்யக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறார். பிறகு கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாட்மா இருக்கிறவன், நானும் அவனும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறோம். ஆனா கர்த்தருக்குள்ளான ஒரு வேலை அப்படின்னா என்ன அர்த்தம்? we have the same uniform, we serve the Lord, எங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறார். இதை நான் ஒரு முறை படிச்சுட்டு போது என் மனசுல பட்டுச்சுது. பவுல் அப்போஸ்தலன் இந்த மனுஷனை குறித்து சொல்லும்போது அவன் முதல்ல கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் த ரிலேஷன்ஷிப், உறவு பற்றிய காரியம். இந்த மனிதன், இந்த விசுவாசி யார்? he is my brother, he is my sister, we belong to one family, we belong to one
ஃபாதர். அவர் டிஃப்ரெண்ட் டினாமினேஷனா இருக்கலாம், அவர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுறவரா இருக்கலாம். பட் we are brothers and sisters. அப்படிதான் விசுவாசிகளை பார்க்க முடியுதா நம்மால? அல்லது ஒரே சபையிலேயே எவ்வளவு குழப்பங்கள்ல, beloved brother, beloved sister. ஆமென். அப்படிப்பட்ட இந்த உறவு. இரண்டாவது அவர் அதுல பார்க்கிறது என்னவென்றால், the value of the person. அவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். அவர் நல்ல ஊழியம் செய்வார், நல்ல வேலை செய்வார், கடினமான வேலை செய்வார். அதுக்காகவா ஒரு ஆளை நம்புறோம், அதுக்காக ஒரு ஆளை நேசிக்கிறோம். அவர்கிட்ட ஒண்ணு கொடுத்தா நல்லா செஞ்சு முடிச்சிருவார். அதுவும் வேணும் தான். கடைசியா அவர் சொல்கிறாரு, நான் உடன் வேலையாள். அங்க அந்த வேலை தான் முக்கியம். இதுல 3 காரியம் சொல்லியிருக்கு. ஒண்ணு வந்து த டாஸ்க், அதான் கடைசியில சொல்றாரு. ரெண்டாவது த வேல்யூ ஆஃப் த பர்சன், above all த ரிலேஷன்ஷிப். அருமையானவர்களே, நாம ஒரு கிறிஸ்டியன் பிலீவரை பார்க்கும்போது, let us see that person as our beloved brother and sister, as a trustworthy person and my co-worker. அவங்க எதுக்காக அங்க போறாங்களாம்? அவங்க அனுப்புறேன்னு சொல்றாரு பாருங்க. நீங்கள் உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் ஒனேசிமையும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது we are interested to know your situation, we are interested in encouraging you, we are interested in being linked with you. நாங்க உங்களோடு கூட இணைந்திருக்க விரும்புகிறோம், அதனால இவர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்கிறார். நான் இதோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். நாளையில் அடுத்த சமயத்துல இருந்து ஒனேசிமு பத்தி நம்ம பார்க்கலாம். ஒனேசிமு பத்தி நம்ம பிலேமோன் உடைய நிருபத்திலையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இதுல நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்க முடியுது என்றால், பவுல் அப்போஸ்தலனுடைய கன்சர்ன் ஃபார் பீப்புள். அந்த கொலோசி பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு எது தேவை, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எது தேவை என்பதை குறித்து அவங்க எழுதுறார். அவர் இருக்கும்போது கையில விலங்கு போட்டு இருக்குது, ஆனா அவங்களுடைய தேவைக்காக அவர் இந்த கடிதத்தை எழுதி அனுப்புறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அவர் ஒரு டீம் மேனாக வேலை செய்யறதையும் நம்ம பார்க்கிறோம். கொலோசே எழுதின நிருபத்துல அதை 2 காரியத்துல நம்ம முடிக்கணும்னா என்ன சொல்லுமா, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட், 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் சப்மிஷன் டு கிரைஸ்ட். அது இன்னொரு விதத்துல சொல்ல போனா, பி கனெக்டட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மாத்திரம் போதும்பா, அவரோட எப்பொழுதும் நிலைத்திருப்பா. அவருக்குள்ள உனக்குள்ள எல்லா பரிபூர்ணமும் இருக்குது, அவருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இருக்குது. பி கனெக்டட் வித் கிரைஸ்ட். அடுத்தது பி கனெக்டட் வித் பீப்புள். இந்த பீப்புள் வந்து சாதாரணமான ஆட்கள் இல்லை, அவங்க தேவனுடைய திருச்சபையின் மக்கள், தேவனுடைய சரீரத்துல அங்கமா இருக்கக்கூடியவங்க. ஆகையினால அவங்களோட கூட நீ கனெக்டடா இரு. இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம். குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ் மூலம் இந்த காரியம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். நம்ம இந்த பைபிள் ஸ்டடி மூலம் நாம நெருங்கி சேர்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சித்தமானால் அடுத்த முறை ஒனேசிமுல இருந்து தொடங்கி இந்த அதிகாரத்தை முடிக்க நம்ம முயற்சி செய்யலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, சிறையில இருந்த பவுல் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தையோடு கூட, ஒரு அக்கறை, ஒரு கரிசனை, ஒரு பாரத்தோடு கூட அவர் எழுதின கடிதத்தை பார்த்தோம். எங்களுக்கு நீ தந்திருக்க அருமையான விசுவாசிகள், நண்பர்கள், எங்களுடைய சபையிலேயோ ஊழியத்திலேயோ இல்லாவிட்டால் தூரமான இடத்திலேயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் உம்மை துதிக்கிறோம். அவர்களை பவுல் பார்த்த அந்த கண்ணோட்டத்தோடு கூட நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். பிரியமான சகோதரர், பிரியமான சகோதரி என்கிற அந்த முறையிலே நாங்கள் அணுக உதவி செய்யும். அவங்க உண்மையுள்ள ஊழியக்காரங்க என்பதை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடன் வேலையாட்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம் என்கிற அந்த அறிவையும் எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அறிவோடு கூட நாங்கள் விசுவாசிகளோடும் புறம்பே இருக்கிறவர்களோடும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.